என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சர்வர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். தீபாவளி வந்துருச்சுனாலே கொண்டாட்டம் முடுக்கு வந்துடுவோம். அவங்கவுங்க சொந்த ஊருக்கெல்லாம் போயிடுவோம் இல்லையா? அப்படி போகிற அந்த தருணத்திலேயே அதை ஒட்டி நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் கேதார கௌரி விரதம் அப்படிங்கிற ஒரு பண்டிகை, ஒரு விரதம், ஒரு பூஜை, ஒரு சடங்கு, ஒரு சாங்கியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு சில சமயம் சிரிப்பாக வருங்க. என்னன்னாக்கா, நம்ம இந்து தர்ம சாஸ்திரத்தில் நம்மளாம் ஒரு மேல்சாவனிஸ்டாக இருக்கோமோ அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு ஆணாதிக்க மனோபாவத்திலேயே நம்மளை வளர்த்து வச்சுருக்காங்கடா, வளர்த்துக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்ற ஒரு கோபம் உண்டுங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, வரலட்சுமி விரதம் அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்குல்ல, அந்த வரலட்சுமி விரதம் என்னன்னாக்கா கணவன் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு பண்டிகைங்க. அதே போல் இந்த கேதார கௌரி விரதம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் கணவன் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்காக பண்டிகைங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, இந்து தர்ம சாஸ்திரப்படி மனைவி சௌக்கியமாக இருக்கணும்னு எந்த பண்டிகையுமே. ஒரு கணவன் அப்படி விரதம் இருந்து விரதம் அனுஷ்டித்து மனைவிக்காக அப்படி பூஜை செய்கிற வேண்டிக் கொள்கிற பண்டிகை எதுவும் இல்லை. ஆனால் இந்த தருணத்தில் கேதார கௌரி நோன்பு வந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த ஒவ்வொருத்தங்க வீட்டில் மனைவி இருப்பாங்கல்ல, அந்த மனைவி ஒருத்தங்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க, கணவனுக்கு மனைவியாக இருப்பாங்க, பசங்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க, பேர குழந்தைகளுக்கு இருப்பாங்கல்ல. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற என் வயதுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கட்டும், என் வயதுக்கு கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாம் 10 வயது சிறுமியாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் சந்தோஷமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ஆயுஷோடு இருக்கணும்னு அத்தனை பேருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கேதார கௌரி நோன்பு. இந்த கௌரினா பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவி தன்னுடைய கணவருக்காக விரதம் இருக்கிற ஒரு விஷயம்தான் இங்கே சொல்லப்படுது. ஆக கணவனுக்காக கடவுளே ஆனாலும் அந்த கடவுள் நல்லா இருக்கணும்னு இன்னொரு கடவுளான, அதாவது மனைவியாக திகழ்கிற பார்வதி தேவி முதலானவர்கள் செய்கிற நோன்பு அப்படின்னு ஒரு பக்கத்தில் புராணம் அப்படி சொல்லுது. இன்னொரு பக்கத்தில் புராணம் இது ஒவ்வொரு பெண்களும் இந்த நோன்பை கடைபிடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுது. அதுலேயும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, இது இந்த குறிப்பிட்ட இனத்தவருக்கான வழிபாடு அப்படின்னு அப்படியே ஃபில்டராகி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாமே நம்ம சமூக சாதிய விழுமியங்களோடு சேர்த்து இந்த பூஜைகள் எல்லாம் அனுஷ்டிக்கப்படுது. இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நவராத்திரி அன்னைக்கு குழு வைக்கிறது பிராமணர்களை மட்டும்தாங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஏன் நாங்களும் வைக்கலாமே அப்படின்னு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்தாக்கா ஏன் நாங்களும் வைக்கலாமேன்னு வந்துட்டாங்க. இதுதான் பொது உடைமைங்கிறது. பொம்மை பொது உடைமைனாக்கா பொம்மையை வைக்கிற குழுவும் பொது உடைமையாக தானே இருக்கணும். இதில் என்ன ஐயர் என்ன ஆசாரி என்ன இல்லையா? இந்த கேதார கௌரி நோன்பு அப்படிங்கிற அந்த நாளிலேயே முதல் நாளிலிருந்தே விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க, தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தாலி என் கழுத்தில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு. தாலி, அதாவது என் கணவர் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னாக்க பாரு, புருஷனுக்காக வேண்டிக்கிறாங்க, ஆம்பளைங்களுக்காக வேண்டிக்கிறாங்க பாரு அப்படின்னு ஆயிடும்ல. அதனால தாலியை ஒரு குறியீடாக பயன்படுத்த தொடங்கிட்டோம். இந்த தாலியை கழுத்தில் நிலச்சி இருக்கணும் அப்படின்னு. இந்த உலகத்தில் பெண்களை ஏமாத்திருக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? சுமங்கலியாவே போய் சேர்ந்துடும். பூவும் பொட்டோட சுமங்கலியாவே போய் சேர்ந்துடும். என்ன ஹம்பக்கு, பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம்னு பாருங்களேன். ஆக 70 வயது கணவர் ஒருத்தர் இருப்பார், 55 58 வயது பெண்மணி தாலியும் கழுத்துமா, மஞ்சளும் குங்குமமுமா, பூவும் மெட்டியுமா இருப்பாங்க. அவங்க கணவனுக்கு முன்னாடி நான் சுமங்கலியாவே செத்து போயிடணும். ஏன் ஒருவேளை ஒரு 50 வயது கணவன், ஒரு 38 வயது பெண் அப்படி இருக்கும்போது 50 வயது ஆண் புருஷன் செத்து போயிட்டா, இங்கே பொண்டாட்டிக்கு தனியாக இருக்கணும்ல, வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்ல. அதுக்காகத்தான் மொட்டை அடிக்கிறது, முடிய மழுங்கடிச்சது, சதி அப்படின்னு உடன்கட்டை ஏற செஞ்சது. அதனுடைய இன்னொரு வருஷம் தான் சுமங்கலியாவே செத்து போயிடணுங்கிறது. புரியுதுங்களா?
நான் வந்து நான் நிஜம் பேசுகிறேன், சரித்திரம் வரலாறு பேசுகிறேன். ராஜாராம் மோகன் ராய் மாதிரி எத்தனையோ பேர் வந்து இங்கே போராடி சதிங்கிற விஷயத்தை புருஷன் செத்துட்டா பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கிடையாதா, அது மாதிரிலாம் சாகக்கூடாது அப்படின்னு இங்கே சொல்லி போராடி இன்னைக்கு மீண்டு வந்திருக்குங்க. இன்னைக்கு புருஷன் செத்தாக்கா முடியை மழித்து கொள்ளுதல் குறைஞ்சிருச்சு, ஏன் நிறைய பேர் நீங்கிருச்சு. அதை தாண்டி மறுமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் வந்துருச்சு. விதவா விவாகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்னைக்கெல்லாம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான விஷயம் என்னன்னாக்கா பாலிய விவாகம் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. சில இடங்கள்ல மட்டும் திருட்டுத்தனமாக நடந்துட்டு இருக்கு, திருட்டு கல்யாணம். ஆக கணவன் ஆயுசோட இருக்கணும், கணவன் நீண்ட ஆயுளோட இருக்கணும், என் புருஷன் நான் இன்னும் நிம்மதியாக கொஞ்சம் நாளைக்கு வாழணும், பேர பிள்ளைங்களை பார்க்கணும், பேராண்டிகளை கொஞ்சணும், இப்படியாக வாழணும்னு கணவனுக்காக வேண்டிக் கொள்கிற கேத்தார கௌரி விரதம் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செய்யலாம். யார் வேண்டுமானாலும் அந்த கேத்தார நோன்பை இருக்கலாம். காலையில் சாப்பிடாம இருக்கிறது, திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. ஏன் ஒவ்வொரு விரதத்துக்கும் சாப்பிடாம இருக்கணும்னு சொன்னால் அப்போ தாங்க அடுத்தவனுடைய வயிறு நமக்கு தெரியும், வயிறோடைய நிலைமை தெரியும், பசியோட அருமை புரியும் இல்லையா. நாம் நல்லா காலையில் 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வைங்களேன், அடுத்தவன் அம்மா தாயே அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னாங்க. இன்னைக்கு கார்பரேட் உலகம்னு சொல்கிறோம்ல, நம்மளே கார்பரேட் உலகமாக மாறிட்டோங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டு வாசலுக்கு வந்து அம்மா தாயே அப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசலில் செக்யூரிட்டி, பூட்டுகள், கதவுகள், உள்ள நீங்கள் யார் சார் பார்க்க போறீங்க அப்படின்னு கேட்டு அனுமதியெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் நம்ம உள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அம்மா தாயேங்கிற குரல் எங்கே கேட்குது? எங்கேயுமே கேட்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராப்பிச்சைன்னே ஒன்று இருக்குங்க. அவங்க பகலெல்லாம் வரமாட்டாங்க, ராப்பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராத்திரி கேட்குங்க, ஒரு 8 மணிக்கு 8:30 மணி 9 மணிக்கு அம்மா தாயே ராப்பிச்சம்மா அப்படின்னு. அப்போ எப்படி கணவர் வந்தாக்க சாப்பாடு, பையன் வேலை விழிஞ்சு வந்தால் சாப்பாடு, மருமகளுக்கு சாப்பாடு, பையன் விளையாண்டுட்டு வந்தானாக்கா சாப்பாடுன்னு எப்படி வச்சுருப்போமோ அந்த ராப்பிச்சைக்காரர்களுக்குமான உணவு வைக்கப்பட்டதில் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கும்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் இன்றைக்கெலாம் கிடையாது. ஆக இங்கு ஏதோ ஒரு குரல் ஒன்று நமக்கு தெரியாமலேயே கேட்டுக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தங்க பசியோட இந்த நிமிஷம் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நான் ஒன்று கேட்குறேங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு யார்கிட்டையாவது கேட்டிருக்கோமா? யாரோ ஒருத்தனாவது இந்த உலகத்தில் இந்த நிமிஷம் யாரோ ஒருத்தனாவது சாப்பிட்டாச்சான்னு யாருமே நம்மளை கேட்கலையேன்ற தவிப்போடு இருக்காங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, சாப்பிட்டாச்சான்னு யாருமே யார்கிட்டையுமே கேட்கறது இல்லை, கேட்டு ஒரு பொட்டலத்தை வாங்கி கொடுக்குறது இல்லைங்க. இந்த கேத்தார கௌரி நோன்பு விரதத்தில் நான் சொல்கிறது, நீங்கள் சாப்பிடாம இருங்க, சாப்பிடுங்க, நல்லா இட்லி தோசை சாப்பிடுங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது. சில பேர் என்ன செஞ்சிடுறாங்க, விரதம் என்னால் இருக்க முடியாதுங்க, எனக்கு சுகர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நான் வந்து கஞ்சி மட்டும் குடிச்சிக்கிறது அப்படின்றாங்க. நீங்கள் கஞ்சி மட்டும் குடிச்சிக்கங்க, இல்லை 2 தடவை காஃபி குடிச்சிக்கங்க, இல்லை டிஃபன் சாப்பிடுங்க, அதெல்லாம் உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் இந்த கேத்தார கௌரி நோன்பு அப்படின்னு இருக்கிற நாளில் நீங்கள் ரொம்ப வசதி படைச்சவராக இருந்தால் கஷ்டப்படுற ஒரு கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கிற கஷ்டப்படுற குடும்பத்துக்கு 1 கிராம் தங்கமாவது வாங்கி. ஐயோ 1 கிராம் தங்கம் எவ்வளோ தெரியுங்களா? இன்னைக்கு 1 பவுன் எவ்வளோ தெரியுமா ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் இருக்கீங்களா? ஒரு 3 சுமங்கலி பெண்களுக்காவது ஒரு புடவை வாங்கிக்கோங்க, ஜாக்கெட் வாங்கி. இந்த தீபாவளிக்கு கேத்தார கௌரி நோன்பு ஒட்டி வருது இல்லையா, நான் நல்லா இருக்கணும்னு இதாவே ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரதிபலன், உபகாரம், பிரதிபலன் பார்த்தேன். நான் ஏன் தெரியுமா அவங்களுக்கு நான் புடவை வாங்கி கொடுத்தேன், அவங்க நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக மட்டும் இல்லை, அப்படி நான் புடவை கொடுத்தாக்கா நான் நல்லா இருப்பேங்கிற காரணத்துக்காக கூட பரவாயில்ல செய்யுங்க, தர்மத்தைங்கிற நான். நீங்கள் எந்த காரணத்தோடு செய்கிறீங்களோ தர்மம் செய்யுங்க தாய்மார்களே, தர்மம் செய்யுங்க புண்ணியவான்களே, உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும். அதனால் இந்த கேத்தார கௌரி நோன்பு அன்னைக்கு நம்ம புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற அத்தனை பெண்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு நானும் என்னுடைய குருமார்களையும் ஆச்சாரிய பெருமக்களையும் மகான்களையும் இறை உருவங்களையும் இறை திருமேனிகளையும் வேண்டிக் கொள்கிறேன். அதே போல நீங்களும் உங்களுக்காக மட்டுமின்றி உங்கள் தெருவில் யாராவது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருப்பாங்க, ஒரு பெரால்டி கட்டக்க வந்து யாராவது ஒருத்தர் படுத்திருப்பார்,
யாருக்காவது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்து 2 தடவை பைபாஸ் பண்ணியிருக்குங்கன்னா இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கங்க. ஏத்தார கௌரி நோம்புக்கு முத நாளே கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. பெராலிட்டிக் அட்டாக் வந்திருக்கு, கொஞ்சமாவது நடக்கணும். ஹார்ட் அட்டாக் 2 தடவை வந்து 2 தடவை பைபாஸ் பண்ணியிருக்கு, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அந்த பொண்ணுடைய தாலி நிலைக்கணும் அப்படின்லாம் வேண்டிக்கங்க. நம்ம தாலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நிலைச்சி நிற்கும். வணக்கம்.